शेषाद्युमं सकलयशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाभ्यभङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यश्रितं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपत्ति. பகவத்கீதையிலே 7-8 பிரதானமான அத்தியாயங்கள். 7வது அத்தியாயத்தில் பரபிரம்மமான வாசுதேவன் பக்தியினால் உபாசிக்கத்தக்கவன், அவனே ஜெகத்காரன், சர்வாத்மா ஆகவிருந்து ஜெகத்தை தரிப்பவன், நியமித்து நடத்துபவன், கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம் என்று அவன் பெருமைகளை பேசி முக்குளங்க கலக்கமான பிரகிருத்தியினால் அவனை பற்றிய உண்மை அறிவு மறைக்கப்படுகிறது என்பதையும், இப்பிரகிருதி சம்பந்தத்தை அவனை சரணம் புகுந்து அறுத்து கொள்ள வேண்டும் என்பதையும், அவனை உபாசிக்கும் பக்தர்கள் 4 விதமானவர்கள், பகவானையே அடைய விரும்பும் ஞானி மிக உயர்ந்தவன் என்பதையும் கண்ணன் விவரித்தான். இது 8ஆம் அத்தியாயத்தில். 7ஆம் அத்தியாயத்தில் வேறுபடுத்தி காட்டப்பட்ட அதிகாரிகள் அறிய வேண்டியவற்றையும் கை கொள்ள வேண்டியவற்றையும் அருளிச் செய்கிறான். இவ்வத்தியாயத்தின் சுருக்கமான ஆளவந்தார் அருளியபடி: ஐஸ்வர்ய அக்ஷரயாத்தாத்ம பகவத் சரணார்த்தினாம் வேத்ய உபாதேய பாவானாம் அஷ்டமே பேத உச்சத்தே. ஐஸ்வர்யார்த்தி தொலைத்ததையே புதியதையோ ஐஸ்வர்யத்தை விரும்புமவன், பிரகிருதி சம்பந்தம் இல்லாத பரிசுத்தாத்மஸ்வரூபத்தை அனுபவிக்க விரும்புபவன், பகவத் சரணாரவிந்தங்களை பெருவிரும்பும் ஞானி ஆகிய 3 வித அதிகாரிகளுக்கு வேத்யா அறிய வேண்டுமவை, உபாதேயா கை கொண்டு செயல்படுத்த வேண்டுமவன இவற்றின் பேத வேறுபாடுகள் 8ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்படுகின்றன. எம்பெருமானை பிரார்த்திக்கிறவா 3 வகை. ஐஸ்வர்யார்த்தி எறும்பில இருந்து பிரம்மா வரை எல்லாரும் ஐஸ்வர்யார்த்திகள் தான். கைவல்யார்த்தி ஆத்ம சாட்சா்காரம் பண்ண விரும்புவன். முதல் அத்தியாயத்திலே பிடிச்சு 6ஆம் அத்தியாயத்துடன் சொன்னா ஆத்ம யாத்தாத்மியார்த்தி. பகவத் சரணார்த்தி மேலார் அத்தியாயத்தில் சொன்னா எம்பெருமானையே விரும்பி அவனே இருக்கும் ஆசைப்படுபவன். ஐஸ்வர்யார்த்தி இருந்த ஐஸ்வர்யத்தையோ புரிதான ஐஸ்வர்யத்தையோ விரும்புபவன். இவன் இவ்வுலகத்தேதான சுகங்களை விரும்புபவன். பிரம்மா, சிவன், இந்திரன் இவர்களது சுகானுபவங்கள் எல்லாம் ஐஸ்வர்யானுபவமே, அதாவது பிரகிருதி சம்பந்தத்துடன் கூடியது. பிரகிருதி சம்பந்தத்தை முற்றும் அறுத்து கொண்டு பரிசுத்த நிலையில் ஜீவாத்மஸ்வரூபத்தை அனுபவிக்க விரும்புபவன் கேவல் ஆத்மானுபவம், இது கைவல்யார்த்தி எனப்படுகிறான். இவனை கேவலன் என்பர். பிரகிருதி சம்பந்தம் மற்றவனாகியால் இவன் அனுபவம் ஐஸ்வர்யானுபவத்திலும் சிறந்தது. இந்த நோக்கில் இவன் ஒரு உத்தமாதிகாரியாகிறான். பகவத் அனுபவத்திலேயே நோக்குடையவன் ஞானி எனப்படுகிறான். அந்தந்த அதிகாரிக்கு சேரா அறிய வேண்டியது ஏது, உபாசிக்கத்தக்கது ஏது, தேகத்திலிருந்து செல்ல வேண்டிய வழி யாது, கடைசி நினைவு நம் மரண காலத்தில் நினைவு எப்படி இருக்க வேண்டும்,
இவற்றை அர்ஜுனன் 8ஆம் அத்தியாயம் ஆரம்பத்தில் பிரஷ்னம் பண்ணுகிறான். கொஸ்டின் ஆன்சர் செஷன், 7 கொஸ்டின் 7 ஆன்சர். ஐஸ்வர்யார்த்தி, அக்ஷரயாத்தாத்மியார்த்தி, பகவத் சரணார்த்தி என்று 3 அதிகாரிகள். இவர்கள் அக்ஷரயாத்தாத்மியம் என்பது கைவல்யத்தை 7ஆம் அத்தியாயத்தில் 29, 30 ஜராமரண மோக்ஷாயா ஒன்னும் சாதிபூதாதி தெய்வம் மாம் என்ற 2 ஸ்லோகங்களில் சுருக்கமாக இவ்விஷயங்களை சொல்லியுள்ளான் கண்ணன். சரீர சம்பந்தத்துடன் பிறந்து வளர்கையில் உடலின் பருவத்திற்கேற்ப சுகுதுக்காங்களை ஜீவன் அனுபவிக்கிறான். ஜரா கிடத்தனம், மரணம் சரீரத்தை விட்டு பிரிகையான சாவு, இம்மாதிரி துக்கங்கள் என்றும் விடுபடுகையான சில மோட்சத்தின் பொருட்டு, அதாவது பரிசுத்த திசையில் ஆத்மா தன்னையே தான் அனுபவிக்க விரும்பி அதற்காக முயலும் அதிகாரி 3 விஷயம் அவசியம் அறிய வேண்டும். பிரம்மம், அத்தியாத்மம், கர்மம். ஐஸ்வர்யார்த்தி அவசியம் அறிய வேண்டியது ஒன்னு அறியம், மற்றொன்று அதிபூதம் என்று 2 ஆகும். இம்மூவருமே அறிய வேண்டியது அதியஜ்ஞம் என்பதை. உடலை விடுவதாகிய பிரயாண காலத்தில் பகவானை 3 அதிகாரிகளும் நினைக்க வேண்டும். இவை 7, 29, 30 ஸ்லோகங்களில் சொன்னவை. இவற்றை விவரித்து செல்ல வேண்டும் என்ற 8ஆம் அத்தியாயத்து முதல் 2 ஸ்லோகங்களில் அர்ஜுனன் பகவானை வேண்டுகிறான். 3வது ஸ்லோகம் முதல் இந்த கேள்விகளுக்கு சமாதானம் சொல்லுகிறான் கண்ணன். கீதாச்சாரியன் ஸ்வதஹா சர்வஜன். அவன் பேச்சு பிரௌடமாக, அர்த்தம் சிறிது சிரமப்பட்டு அறியும்படியாக அமைந்துள்ளது. இம்மாதிரி இடங்கள் முன்பின் விஷயங்களுக்கு சங்கதியை என தொடர்பை திருப்திகரமாக சொல்லி கோர்வையாக பொருள் செலுத்துவது எம்பெருமானாரின் பாஷ்யத்துக்கு தனிச்சிறப்பாகும். 3ஆம் ஸ்லோகத்தில் கேவலன் அறிய வேண்டும்வற்றை சொல்லுகிறான். அக்ஷரம், பிரம்மஹா, பரமம் என்ற 3மே பரமபுருஷனான புருஷோத்தமனை சொல்லக்கூடிய சொற்களாயினும் இங்கு இவை பரிசுத்த ஜீவனை சொல்லுவதாக வியாக்கியானிக்கப்படுகின்றன. இவற்றை பரமாத்மாவாக சொன்னால் சந்தர்ப்பத்துக்கு சேராது. கேவலன் அறிய வேண்டியவற்றை சொல்லிவிடும். இது விகாரமற்ற வஸ்துவை அக்ஷரம் எனலாம். அச்சித் ஸ்வரூபம் என வடிவம், பண்பு என வைபவம், 2 விஷயத்திலும் மாறுபாட்டை அடையக்கூடியது. இது அக்ஷரமாகாது. ஜீவாத்மா ஸ்வரூப மாறுபாடு இல்லாதவன். பரிசுத்த திசையில் ஸ்வபாவமும் மாறுபடாது. ஜீவனஸ்வரூபம் அணு, ஞானானந்த வடிவானவன். ஸ்வபாவம் இவனுடைய அறிவாற்றல், அறியும் திறமை, தேகத்தோடு கூடிய நிலையில் சுருங்கவும் விரியவும் கூடியது. ஆனால் பிரகிருதி சம்பந்தம் பெற்ற சுத்த நிலையில் முற்றும் விரிந்து கிடக்கும். ஆகையால் பிரகிருதி சம்பந்தம் பெற்ற பரிசுத்த ஜீவனை பரம், அக்ஷரம் என்ன பொருத்தம் உண்டு. பரிசுத்த ஜீவன் அச்சித்தையும் சம்சார ஜீவனையும் விட மிக உயர்ந்தவன். சொல்லப்படும் பதில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். அர்ஜுனுடைய கேள்வி கேவலனுக்கு ஞாத்தவியம் என அறிய வேண்டியது எது என்பதை பற்றியது.
கேவலனுக்கு பரிசுத்த ஜீவாத்மஸ்வரூபமே ஞாத்தவியம் ஆகிய இங்கு பிரம்மா பரமம் அக்ஷரம் என்பது பிரகிருதி சம்பந்தம் இல்லாத சுத்தாத்மா என்று சொல்லுகின்றது. பிராபியம், விடத்தகுந்தது தியாஜ்யம். இவை அதிகாரி நிலைக்கு சேரா வேறோடும். இதை அறிந்து அதற்கு சேரா அவ்வோ அதிகாரிகள் தமது சரித்திரத்தை நடத்தையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சுத்த ஜீவன் பிரம்மம் போன்று ஞானானந்தமயன் என்று அறிய வேண்டும். அத்தியாத்மம் என்ற பிரகிருதிக்கு பெயர். ஸ்வபாவோ அத்தியாத்ம உச்சதே. அத்தியாத்மம் வை ஸ்வபாவः உச்சதே. அனாதியாக பிரகிருதி ஜீவனுடன் சேர்ந்தே உள்ளதால் அதை ஸ்வபாவம் என்கிறது. இதுவே மாறுபாடடைகிறது. ஜீவன் அல்ல, அனாத்மாவான பிரகிருத்தியே அத்தியாத்மம். இதன் சம்பந்தம் ஜீவனுக்குள்ளவரை ஜராவரணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் சரீரம் என பிரகிருதி சம்பந்தம் தியாஜ்யமாகிறது. இனி கர்மா என்பது பூத பாவோத்பகரஹா விசர்கஹா என்று விளக்கப்படுகிறது. உயிர் வாழும் ஜீவராசிகள் உண்டாவதற்கு காரணமாக விசர்ஜனம், வெளிப்படுத்துகை. புருஷ சரீரத்தில் இருந்து ஸ்திரீ சரீரத்தில் ரேதஸாக புகுவதை கர்மா என்கிறது. கதாகதம் காமகாமாலபந்து என்று முன்னரே சொன்ன விஷயம் இது. ஒரு உடலை விட்டு புறப்பட்ட ஆத்மா பாப புண்ணியங்களை நரக ஸ்வர்கானுபவங்களாக அனுபவித்து விட்டு பூலோகத்துக்கு மழை துளி மூலம் வந்து செடிகளில் அன்னமாகி புருஷ சரீரத்தில் புகுந்து அதிலிருந்து ரேதஸாக ஸ்திரீ சரீரத்துடன் விடப்பட்டு ஸ்திரீ கர்ப்பத்தில் சிசுவாக வளர்ந்து வெளிப்பட்டு வளர்ந்து மீண்டும் ஜராமரணம் என்ற சுழலில் சேருகை. ஆண் பெண் விடதுருவை பூதபாவ உத்பகரஹா விசர்கஹா கர்மசங்கியதா கர்மா என்று அறிய வேண்டும். இன்பமயமான அனுபவமாக தோத்திரம் இது மிகவும் விருக்கத்தகுந்தது என்றும் அறிய வேண்டும். முன்பு சொன்ன அக்ஷரம் பிரம்மபரமம் என்பதை ஜீவனாக கொண்டால்தான் கர்மா என்பதற்கு இங்கு தரப்பட்ட விவரணம் சேரும். இனி 8 நாவில் அதிபூதம் அதிதெய்வம் என்ற ஐஸ்வர்யார்த்தி அறிய வேண்டிய 2 விஷயங்களை சொல்லுகிறார். மாறுபாடடையும் பொருள்களை க்ஷரம் என்பர். அதிபூதம் க்ஷரோபாவா என்பதால் உலகத்தில் அனுபவிக்கப்படும் விஷயங்கள் தான் அதிபூதம் என்கிறார். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் இவை விஷயங்களின் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட், குணங்கள். இந்த குணங்களையும் இவற்றை உள்ள பொருள்களையும் இன்சுவை போக்கியம் என்ற புத்தியுடன் அனுபவிப்பது ஐஸ்வர்யானுபவமாகும். உதாரணத்திற்கு நல்ல பிரசாதம் வெளுப்பாகவும் கைக்கு மிருதுவாகவும் விரும்பத்தகாத வாசனையற்றதாகவும் நாவுக்கு சுவையம் உடைத்தாகவும் இருந்தால் ஆசையுடன் உண்ணத் தோன்றும். இல்லனையேல் பசி தீர்வதற்காக எப்படியோ விரும்பி ஆக வேண்டும். தேவனோ மனிதனோ எந்த அதிகாரியாயினும் ஐஸ்வர்யானுபவம் விரும்பத்தக்க குணங்களை உடைய பொருள்களை பற்றியதாகவே இருக்கும். பொருள்களை அனுபவிக்கும் இடத்து விரும்பத்தக்க விஷயங்களும் வேணும்.
அவைகளை அனுபவிக்க போக்திருத்த சக்தியும் வேணும். அதிதெய்வத்தம் புருஷா என்பதால் அனுபவிப்பதற்கு ஆற்றலுள்ள மேலான புருஷனின் நிலையே அதிதெய்வம் என்கிறது. பரிபூர்ண பிரம்மானுபவம் எனப்படும் பகவத் அனுபவம் ஞானி விரும்பும் பிராபியம், கைவல்யம், இவை இரண்டும் பிராப்தமாவது என அடையப்படுவது பரமபதத்தில். அதற்கு இவ்விறகான லோகங்கள் எல்லாம் பிரகிருதி மண்டலத்திற்கு உள்பட்டவை. இவற்றுள் மிக உயர்ந்த நான்மகனின் சத்தியலோக ஐஸ்வர்யம் இவை ஐஸ்வர்யார்த்திக்கு விரும்பத்தக்கதாகும். இதை அனுபவிக்கும் ஆற்றலுள்ள புருஷனின் நிலையம் மிக விரும்பத்தக்கதாகும். இவை ஐஸ்வர்யார்த்திக்கு ஞாத்தவியங்களான அதிபூதம், அதிதெய்வம் என்று முறையே கூறப்பட்டன. இனி மேல் சின்ன ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவத் சரணார்த்தி அப்படின்ன ஞானி மூவருக்கும் அறிய வேண்டிய அதியஜ்ஞம் அகமேவா அத்திர தேகே. அத்திர தேகே அகமேவ அதியஜ்ஞம். பூஜிக்கப்படும் அந்தந்த தேவதா சரீரத்தில் உள்புகுந்திருந்து பூஜையை பெற்று பலனளிக்கும் நானே என்கிறான். 3 அதிகாரங்களும் தம் தம் வர்ணாசிரமங்களுக்கு சேர அவசியம் அனுஷ்டிக்க வேண்டியவைகளான பகவத் ஆராதன ரூபமான நித்திய நைமித்திக கர்மாக்களை அனுஷ்டிக்குகிறார்கள். பகவான் அங்கி, மற்ற தேவதைகள் அங்கங்கள். அங்கான்யா தேவதா ஆஹா என்று ஸ்துதி. அங்கி உறுப்புகளை உடையவன், அங்கி அங்கங்கள் உறுப்புகள். அங்கம் அங்கங்கள் என உறுப்புகள் ஆனா சர்வேஸ்வரனே எல்லா கர்மங்களாலும் அந்த யஜ்ஞாகம் மற்ற எல்லா கர்மங்களாலும் ஆராதிக்கப்படுபவன். இவன் சர்வதேவதா அந்தர்யாமியாகியாரே என்று அறிய வேண்டும். சர்வ கர்ம சமாராத்தியனான நானே அதியஜ்ஞம் என்கிறான். இனி 3 விகாரங்களுக்கும் வேண்டியதான அந்திம ஸ்மிருதி மரணகால நினைவில் பேசப்படுகிறது. மரணம், அதாவது ஜீவன் உடலை விட்டு பிரிவது மிகவும் சிரமமான காரியம். அப்போது பகவானை நினைப்பது எளிதல்ல. பெரியாழ்வார் அப்போதே சொல்லி வைத்தேன் என்றார். ஸ்ரீ வராக நாயனாரும் பூமி பிராட்டியாரிடம் யாமதொருவன் தன் உடல் நிலை நன்றாக உள்ள போது பிறப்பிலியான என்னை நினைக்கிறானோ அவனின் மரணத்திருவாயில் எதையும் நினைக்க இயலாத நிலையில் நான் அவனை நினைத்து நற்கதி அடைவிக்கிறேன் என்றெழுதினார். தேவப்பெருமாளும் ராமாவதற்கு அருளிய 6 வார்த்தையில் பிரபத்தி உபாயம் இறுதி வேண்டாம், இறுதி நினைவு வேண்டாம், அந்திமஸ்து வர்ஜனம் என்றெழுதினார். ஆனால் இவை பிரபன்னாதிகாரிகளையே குறித்து சொன்னவை. வராகப் பெருமாள் அகம் ஸ்வராமத் பக்தம் என்றெழுதினாயிலும் அங்கு மனதில் கொல்லப்பட்டவன் பிரபந்தனே என்ற மதாச்சாரியர்கள் விளக்குகின்றனர். பிரபந்தனுக்கு அந்திம ஸ்மிருதி கூடாது என்னவில்லை, இல்லையேனில் பாதகமில்லை, இருந்தால் விரும்பத்தக்கதே. ஆனால் அதனால் பலம் சித்திக்கும் என்ற எண்ணமோ அதில் கர்த்திருத்வானுசந்தானமோ நான் நினைத்தேன் என்ற எண்ணம் கூடாதென்று அறிய வேண்டும். இங்கு சொல்லப்பட்ட 3 விதமான அதிகாரிகளுக்கும் அந்திம ஸ்மிருதி அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. இந்த காலே சமாமேவா ஸ்மரண்ய பிரயாதி சமத்பாவம் யாதி என்றது 3 வகை அதிகாரிகளுக்கும் பொதுவானது. அடுத்த ஸ்லோகத்தில் ஜீவன் மரணத்திருவாயில் எதை நினைத்தாலும் அவன் நினைத்த விஷயத்தின் நிலையை அடைகிறான் என்கிறான் கண்ணன். மேலே
சர்வேஷு காலேஷு மாம் மனுஸ்மர யுத்தியச்சா என்று உபதேசிக்கிறான். கடைசி காலத்தில் திடீரென்று என் நினைவு வந்து விடாது. எப்போதும் என்னையே மனதில் நினைத்து உன் கடமையே என தர்மமான யுத்தத்தை செய்வாயாகா என்றது உபதேசம் எங்கு. இது அந்திம ஸ்மிருதிக்கான அபியாசம், பயிற்சி. மத்பாவம் யாதி என்றாலும் எம்பாவம் ஸ்மரந்தம் தமேவைதி என்றாலும் ஜீவன் பிரம்மத்தை அந்திம காலத்தில் ஸ்மரிப்பதால் பிரம்மமாகவே ஆய்விடுகிறான் என்று சொல்ல முடியாது. கொளவி என்றும் வண்டு என பிரமம் ஒரு புழுவை கீட்டம் குத்திக் கொண்டே இருப்பதை காணலாம். கொளவி புழுவை குத்தி குத்தி தந்திரமாக்கும் என்று பழமொழி. புழு பயத்தினால் கொளவியையே நினைத்திருக்குமாம். கடைசியில் அது கொளவியாகவே மாறிவிடுகிறதாம். இதை பிரம்மகீட்ட நியாயம் என்பர். இங்கு குத்தின கொளவி வேறு, வண்டிலிருந்து வண்டாகும் கொளவி வேறு. இரண்டும் ஒரே மாதிரி இருந்தலாம். ஒன்றேயாகும். ஆதிபரதன் ஒன்றே ஆகாது. ஆதிபரதன் என்பவர் தனக்கு பிரியமான ஒரு மானை நினைத்து கொண்டே உயிர் நீத்ததால் அடுத்து மானாக பிறந்தார் என்று புராண வரலாறு. அவர் மனதில் நிலைத்திருந்த மானை ஒத்த ஒரு மானாக அவர் பிறந்தார் என்பதே உண்மை. எந்த மான் அவர் மனதில் நிலைத்திருந்ததோ அதே மானாக அவர் ஆகிவிடுவதில்லை. ஆகையால் இந்த ஸ்லோகங்கள் ஸ்வரூபைக்கியம் சொல்லுகின்றன என்ற வாதம் இயலாது. எல்லா காலத்திலும் சத்வகுணம் தலையெடுத்து அதனால் தூண்டப்பட்டு பகவானை விஷயமாக கொண்ட தியானம் உபாசனம் என்னப்படும். நித்தியகர்மானுஷ்டானமாகி ஆகலாம். தவிர்த்து மற்ற போதெல்லாம் இந்த உபாசனம் பக்தி மார்க்கனிஷ்டனுக்கு விதிக்கப்பட்டது. மரணத்தருவாயில் பகவானை நினைக்க வேண்டும். அவன் நினைவு மாறக்கூடாது. உபாசனத்துக்கான வழிகள் ஸ்தானம், ஆசனம் முதலியவை முன்னமே கண்ணனால் கூறப்பட்டுள்ளன. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரா யுத்தியச்சா என்று 8 அபியாசத்தை உபதேசிக்கிறான். நெடுகிலும் நினைப்பவனுக்கு அந்திம ஸ்மிருதி அமைவது கூடும். வர்ணாஷ்டம தர்மத்தில் ஊன்றியவனுக்கு இந்த உபாசனம் மாம் அனுஸ்மரா என்ற சிந்தனத்தை எளிது. இப்படிப்பட்டவன் தன்னையே அடைவதாக சொல்லுகிறான் கண்ணன். லோகங்கள் ஐஸ்வர்யாத்திற்கு சொல்லுவது எல்லாம் அறிந்தவன், எல்லாருக்கும் முற்பட்டவன், எல்லாவற்றையும் தரிப்பவன், மிக்க ஒளியுடையவன், பிரகிருதி கப்பால் பட்டவன் என்றெல்லாம் சரணமில்லாத மனத்துடன் பகவானை சிந்தித்து பிராணனை புருவ மத்தியில் நிலை பெறச் செய்து பரமபுருஷனை நன்கு நினைத்து மனமடைபவன் மேலான ஐஸ்வர்யங்களை பெறுகிறான். மேல் 3 ஸ்லோகங்களில் 11, 12, 13 கைவல்யம் வேண்டுபவன் உபாசன வரை மரணகால சிந்தனம் இவற்றை கீதாச்சாரியன் கூறுகிறான். அக்ஷரனான மாறுபாடுகள் அடையாத ஜீவாத்ம தத்துவத்தை அடையும் பொருட்டு அக்ஷரமான பரமபுருஷனை என்ற பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும். சுத்த பிரகிருதி சம்பந்தமற்ற நிலையில் ஜீவன் ஒரு மாறுபாடும் அடைவதில்லை. நிர்விகார தத்துவம். பரமாத்மாவான பரமபுருஷன் ஸ்வரூபத்தின் அக்ஷரம். ஐம்பலன்களையும் அடக்கி மனதை ஹிருதய கமலத்தில் உள்ள பரமபுருஷனிடம் நினைக்கச் செய்து
தலை உச்சியில் மூர்தா பிராணனை நிறுத்தி பகவானையே யோகவரியில் நினைத்து உயிர் விடுபவன் மேலான கதியை ஆத்ம பிராப்தி அடைகிறான். மேல் ஸ்லோகங்களில் பகவத் பிராப்தி காமனான எம்பெருமானையே அடைய விரும்புவன் உத்தமாதிகாரியான ஞானியை பற்றி கூறுகிறான் கண்ணன். இவனுக்கே அனன்ய சேதஸ் உடையவன் என்பது பொருந்தும். இவனே நித்தியுக்தன் என்று சிறப்பிக்கப்படுகின்றான். இவனுக்கு உபாசன விஷயமான புருஷோத்தமனும் பலனான எம்பெருமானும் ஒன்றே. மற்றவருக்கு உபாசன விஷயம் பகவான், அவர் பெரும் பலன் ஐஸ்வர்யம் அல்லது ஆத்மானுபவம். அனன்ய சேதாக மாம் ஸ்மரதி என்பதனால் ஞானி வேதிலும் மனம் செல்லாதவனாய் கண்ணனையே எண்ணுகிறான் என்பதும், நித்தியுக்தஸ்யா யோகினஹா என்பதனால் எப்போதும் பகவானுடன் சேர்ந்திருக்கும் விருப்பம் உடைய உபாசகன் இவன் என்பதும் தெளிவு. மேலே இந்த அத்தியாயத்தில் 8-14 வரையிலும் சொல்லப்பட்ட ஞானிகளுக்கு ஞானிகளுக்கும் 12 வரும்போது சொல்லப்பட்ட கேவலனுக்கும் ஊர்தன்ய நாடி வழியாக உத்கிராந்தி தலையுச்சி வழியால் ஆத்மா வெளியேற்றும் என்றும் மச்சிதாரி மார்க்கத்தால் சென்று பரமபதம் அடைவது என்றும் இந்த 2 அதிகாரிகளுக்கும் புனராவர்த்தி என சம்சார மண்டலத்துக்கு மீண்டும் திரும்பகை கிடையாது என்றும் சொல்லுகிறார். உடலினின்றும் வெளிச்செல்லும் ஜீவன் மோட்ச நிலை அடையா அச்சுதாதி என்று அழைக்கப்படும்படியால் செல்வதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. திருவாய்மொழி 10:9 சூழ்விஷம் விளைவைகள் பெருகத்துக்கு இந்த அச்சுராதிகதையே விஷயமாகிறது. இதை எப்போதும் சிந்திக்க வேண்டும் என்று 8:27 கண்ணன் விதிக்கிறான். அனுதினமும் இருவு படுக்கச் செய்யும் போது அச்சிராதியை மனதில் தியானம் பண்ணுவது பெரியோர் அனுஷ்டானம். ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்தில் இறுதி சூழ்நிலைகளை அனுசந்திப்பது மரபு. அச்சிராதி என்ற பெயர் சூட்டப்பட்ட ரகசியம் ஒன்றை பிளவகாச்சாரியர் அறிவில்லார். அச்சிராதிக்கு எதிர்த்தட்டானது தூமாதிகடியாகும். மறுபிரிவியுள்ள சம்சாரி சேத்தனன் செல்லும்படி இதுவாகும். அச்சிராதி பிரகாசமான வழி. இதில் அச்சிஷ் முதலான தேவதைகள் முக்த ஜீவனை எதிர்கொண்டு அழைத்து நடத்தி செல்வர். தூமாதி மார்க்கம் வகை சூழ்ந்த இருட்டாக இருக்கும் என்று நூல் கொள்கை. பிரம்ம வித்யை எனப்படும் ஞான விசேஷம் 32 வகைப்படும். இவை பக்தி செய்யும் முறைகள். எல்லாவற்றிலும் உபாசனத்துக்கு விஷயம் வேத்தியன் எம்பெருமானே. ஆனால் வேத்திய ஆகாரம் வேறுபடும். அதாவது பகவானின் பல விசேஷத்தன்மைகளில் ஒன்றை தியானத்துக்கு விஷயமாக கொள்வது. இவைகளில் 31 சுவாத்ம சரீரக பிரம்ம உபாசனம் என்றும், ஒன்று பரமாத்மக சரீரஸ்வாத்ம உபாசனம் என்றும் செல்வர். நமது உடலில் ஜீவாத்மா சேர்ந்துள்ள வரையில் உடல் செயல்படுகிறது, அதாவது இருக்கிறது. ஜீவன் பிரிந்தால் உடல் இல்லாததாகவே ஆகிவிடுகிறது. பரமாத்மாவான பகவானுக்கு ஜீவாத்மா சரீரமா இருக்கிறான்.
என்று வேதாந்த கோஷிக்கிறது. இந்த சேர்க்கை நித்தியமானது. காரணம் பரமாத்மா, ஜீவாத்மா இருவரும் எப்போதும் உள்ள நித்திய ரத்தங்களானபடியாலே பரமன் ஷரீரி ஜீவன் ஷரீரம் என்ற இந்த உறவு விசிஷ்டாத்வைதத்தில் வலியுறுத்தப்படும் உயிரான கொள்கை பிரதான பிரதிதந்திரார்த்தம் என்பர். மற்ற வைதிக மதங்களில் சொல்லப்படாத தனிச்சிறப்புள்ள கொள்கை இது. சுவாத்ம சரீரிக பிரம்ம உபாசனம் என்பது ஜீவாத்மாவை சரீரமாக கொண்ட பரமாத்மாவை உபாசிப்பது. பரமாத்ம ஷரீர சுவாத்ம உபாசனம் பரமாத்மாவுக்கு ஷரீரம் என்று கொண்டு தன்னாத்மாவை உபாசிப்பது. பின் சொன்ன அதிகாரியே கேவலன் எனப்படுகிறான். இவனை பஞ்சாக்னி வித்யானிஷ்டன் என்பர். கைவல்யம் கேவலன் பெரும் சுவாத்மானுபவமாகிறவன் மோட்சமே. இவனும் பரமபதத்தில் வசிக்கிறான். ஆனால் பகவானை அடைய வேணும் என்று பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கும் 31 வித உபாசனங்கள் பகவத் பிராப்தி காமன் பெறும் பகவத் அனுபவம் இவனுக்கு கிடையாது. பரமபதம் என்றும் தேசத்தின் உள்ளே புகாமல் எல்லை புறத்திலேயே இவன் இருந்து விடுவதாக கொள்ளலாம். கேவலன் பகவத் பிராப்தி காமனை ஞானி இருவருக்குமே புனராவர்த்தி மறுபிறப்பு கிடையாது. கேவலனுடைய ஸ்தானம் மண்ணாட்டிலேயே உள்ளது. இவனுக்கு ஒரு கால விசேஷத்தில் பரமாத்மானுபவம் சித்திக்கும் என்று வைஷ்ணவர்களிடையே ஒரு பட்சம் உண்டு. ஒரு விஷயம் அவசியம் நாம் யாவரும் நிச்சயித்து அறிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதையை நாம் உயர்ந்த பிரமாணமாக கொண்டு ஆதரிப்பது இது கண்ணனுடைய திருவாக்கு என்பது கொண்டு மட்டுமல்ல, கபிலரும் புத்தரும் பகவதம்சாவதாரங்கள் என்று நூல் கொள்கையாகும். இவர்களின் கொள்கைகள் வேதாந்தார்த்தத்துக்கு புறம்பானவை என்று வியாசர் அவத்தை கண்டிக்கிறார். இவர்களின் கொள்கைகள் வைதிகர்கள் ஆதரிப்பதில்லை. கீதையை வைதிகர்கள் ஆதரிப்பது உயர்ந்த பிரமாணமாக கொள்வது. இது உபனிஷதார்த்தங்கள் அர்த்தங்களை தெள்ளத்திடமாக சொல்லுகிறது என்பதற்கு உபனிஷத்து இவற்றை ஒருங்கவிடும். பிரம்மசூத்திரம், பகவத்கீதை இவை மூன்றும் பிரஸ்தானத்திரயம் என்று மிக உயர்ந்த பிரமாணங்களாக எல்லா வைதிக மதத்தினாரும் ஒப்புக்கொள்ளப்பட்டவையாகும். தத்ய இத்தம் விதுஹு ஏகேமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே தே அச்சிஷம் அபிசம்பவந்தி அச்சிஷமேவ அஹஹா. சாந்தோக்கியத்தில் சொல்லுகிறது, எவர்கள் ஜீவஸ்வரூபத்தை உடல்களை என்றும் வேறுபட்டதாகவும் பரமாத்மகமாகவும் அறிகிறார்களோ, எவர்கள் ஸ்ரத்தையை முன்னிட்டு கொண்டு பிரம்மத்தையே உபாசிக்கிறார்களோ, அவர்கள் யாவரும் அர்ச்சிஷ் என்னும் தேவதையை மோட்சத்துக்கு வழிநடத்தும் ஆதிவாகிகராக அடைகிறார்கள். அச்சிர் தேவதையிடமிருந்து அகத்தேவதையை ஆதிவாகிகராக அடைகின்றனர் என்று ஸ்ருதி பிரமாணத்தினால் அச்சிதாதிகதி வேதத்திலே சொல்லப்பட்ட உண்மை என்று அறியலாம். இப்படி விண்ணாட்டு அடைந்தவன் நச்ச புனராவர்த்ததே என்கிறபடி சம்சார மண்டலத்துக்குள்ளே மீழ்வதில்லை. அச்சித்தான பிரகிருதி விலக்ஷணனான அதென்றும் வேறுபட்ட ஜீவாத்மா சாஸ்திரங்கொண்டே அறியத்தக்கவன். இவன் நித்திய வஸ்து, அழிவற்றவன். இவன் அவ்யக்தன், அக்ஷரம் எனப்படுகிறான்.
இந்த ஜீவாத்மஸ்வரூபம் என்னால் கிருஷ்ணனால் நியமிக்கப்படும் எனது மேலான இருப்பிடமாகும். ஜீவவிலட்சணன் புருஷோத்தமனான பரமபுருஷன். அவனிடம் எல்லா பொருள்களும் அடங்கியுள்ளன. அவன் எல்லா பொருள்களிலும் வியாபித்துள்ளான். அந்த பரமபுருஷன் வேறு பயன்கிறதாதா அவனை குறித்தே செய்யப்பட்ட பக்தியினாலேயே அடையத்தகுந்தவன். இவ்வாறு தன் பெருமையெல்லாம் சொல்லி அச்சிராதிகரியும் தூமாதிகரியும் உபனிஷத்தில் சொல்லப்பட்டவை இவை அவசியம் அறிய வேண்டியவை என்கிறான். அச்சிராதிகதியை நாம் தினம் மனதில் நினைக்க வேண்டும். 7, 8 இரு அத்தியாயங்களின் பேசப்பட்டபடி கண்ணன் பெருமையை அறிபவர் அவனுடைய மேலான நாட்டை அடைகின்றனர். ஆரம்பம் எதிகேகமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரியம் தாம் வந்தே குரு பரம்பராம்.